ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹோட்டல் ஆப்பமாவு ரெசிபி உங்களுக்கு அப்படியே என்னை காமிக்க போகிறேன். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர் அது தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் ஹோட்டல் நடத்தினது அதோட ரெசிபிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை தான் வைக்கணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சாஃப்டாக சூப்பராக கையில் ஒட்டாமல் சூப்பரான ஒரு ஆப்பமாவை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்லேயே சொல்லி தரேன். நிறைய பேர் கப் மெஷர்மெண்ட்லேயே தான் கேட்கிங்க. இந்த கப்பு இன்றைக்கி ஒரு கப்பு பச்சரிசி, சரிங்களா? பச்சரிசி கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். பச்சரிசி ஊற போட போகிறோம். நம்ம ஒரு பச்சரிசி ஒரு 1/2 hour ஊற போட்டால் போதும். இது வெயிட் படி பார்த்தா ஒரு 750 கிராம் வரும், இவ்வளோ பச்சரிசியும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம பச்சரிசி ஊற போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சரிசி நல்லா ஊறிட்டு ஒரு 1/2 hourலேருந்து 40 minutes போதும் பச்சரிசி ஊறதுக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே கிரைண்டரில் தட்டி நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய கிரைண்டரில் செய்யும் போச்சுல டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். வீட்டில் உள்ள சின்ன கிரைண்டர் கொஞ்சம் டேஸ்ட்டை 1% கம்மியாக தான் கொடுக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 100 ml வரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பச்சரிசியை அரைச்சிட்ருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அரிசி எடுத்த கப்பில் அதே பாதி அளவுக்கு பழைய சாதம், கஞ்சின்னு சொல்லுவோம்ல, முந்தின நாளுக்குள்ள பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சதில் பாதி அளவு எடுத்து நம்ம அரைக்கிறது கூட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறப்ப நல்லா பார்க்கணும், சரிங்களா? சைடில் அப்படி லேசாக அப்படி தோண்டி விடணும். ஏன்னா பச்சரிசி குருணை அப்படி சைடில் ஒதுங்கும். அதை லைட்டாக அப்படியே கொஞ்சம் உள்ளே தள்ளி விடும் வச்சுல அது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா அரைச்சி வரும். இப்போ நம்ம இது நல்லா அரைச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் என்னென்னா, தோசை மாவு, சரிங்களா? நார்மல் தோசை மாவு முந்தின நாளைக்குள்ளது அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக இது கூட சேர்க்குறோம், சரிங்களா? இது கூட சேர்த்து நல்லா சூப்பராக அரைச்சி எடுக்கும். இப்போ நம்ம ஆப்பமாவுக்கு தேவையான உப்பு இப்படி கிரைண்டர்லேயே போட்டுரும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் இப்படி தான். எல்லாமே இந்த மாவு அரைக்கிறது, வடைக்கு அரைக்கிறது எல்லாமே கிரைண்டர்லேயே போடும் பட்சத்தில் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். நான் எடுத்த இந்த அளவுக்கு ஒரு 10 கிராம் கல்லுப்பு போட்டிருக்கேன். உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எப்பவும் எவ்வளோ போடுவீங்களோ அதை போடுங்க. இப்போ நம்ம மாவு டச் பண்ணி பார்க்குறப்போ மாவு நல்லா அரைஞ்சி வந்துட்டு, இப்போ நம்ம மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டாலும் சரி தான். அப்படி இல்லைனா ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் ஆப்பம் சுடணும். நல்லா சூப்பரான ஆப்பம் வரும். இப்போ நம்ம மாவு கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து முடிச்சாச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே, சரிங்களா? இப்போ நீங்கள் மாவு அப்படி கிண்டி பார்க்குறப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். தோசை மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். எப்பவும் எவ்வளோ தேவையான தண்ணி நம்ம ஆப்பத்துக்கு எடுக்கோமோ அதே மாதிரி எடுத்துக்காங்க. எனக்கு ஒரு 100 ml போல் நான் தண்ணி சேர்த்தேன். இந்த தண்ணி கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, சரிங்களா? கொஞ்சம் கம்மியாக சின்ன பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்து இது கூடயே கலக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு நம்ம நல்லா கலக்கி பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம ஆப்ப மாவு ரெடி. மாவு பாக்கெட்டாக போட்டு வைக்கிறவங்க இப்போ நீங்கள் அப்படியே பாக்கெட்டில் அடைச்சி ஆப்ப மாவு ஊற்றிடலாம். இப்போ நான் ஒரு 2 ஆப்பம் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்பம் மத்தியில் அதிகமாக மாவு தேங்காமல் மெத்தாக போட்டு சில ஊரில் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஆல்மோஸ்ட் அது தோசை மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். எங்கேயுமே மாவு தேங்காது, நல்லா வெந்திருக்கும், சரிங்களா? அந்த ஆப்பமும் நம்ம மாவில் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அடுத்த ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாக தேங்காய் பால்லாம் வச்சு வீட்டில் நீங்கள் ஜம்முன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பம் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றியாச்சு. ஆப்பம் வேகிறது கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா நல்லா ஒயிட்டாக சூப்பரான ஆப்பம் ரெடி, சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பிஸ்னஸாக ட்ரை பண்ணுறவங்க, ஹோட்டல் தான் வைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஆப்பமாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கையில் எங்கேயுமே ஒட்டாது, அதான் ஸ்பெஷலு. அப்படியே நீங்கள் நீட்டாக அப்படி உருவி எடுத்துடலாம். பலன்னு வெள்ளைன்னு எங்கேயுமே மாவு தேங்காத ஃபஸ்ட் ஆப்பம் ரெடி. இப்போ நம்ம கிறிஸ்பியான ஆப்பம், நல்லா கிறிஸ்பியாக தேங்காய் பால்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக அந்த மாதிரியான கிறிஸ்பியாக நைஸாக மத்தியில் நல்லா மாவு நிற்கணும், அந்த மாதிரியான ஆப்பம் சொல்லிடுதோம். மாவு ஊற்றியாச்சு, மூடி வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுப்போம். இது நம்ம ஃபஸ்ட் ஆப்பம் பார்த்துக்காங்க. எங்கேயுமே அதிகம் மாவு தேங்கலை, மத்தியில் மட்டும் லைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல. கையில் எங்கேயுமே ஒட்டாது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சில ஊரில் இது ப்ராக்டிஸில் இருக்குது, ஓகேயா? இப்போ நம்ம கிறிஸ்பியான ஆப்பம் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கோல்டன் ப்ரௌனாக வேணுமோ அந்த அளவு கோல்டன் ப்ரௌனாக சைடில் வர வச்சுட்டு அப்புறம் அப்படி லைட்டாக அப்படி உருவினாலே போதும். நம்ம கிறிஸ்பியான சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸாக பண்ணுறவங்க ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஆப்பமாக ட்ரை பண்ணுங்கள். மத்தியில் எங்கேயுமே ஒட்டாது, ஆனால் நல்லா சாஃப்டாக நல்லா புசுன்னு அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நம்ம ஆப்பம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி எங்கள் ஹோட்டலோட ரெசிபிஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ கண்டிப்பாக இருக்கும், ரோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.